Hi friends, welcome to Asmas kitchen. இன்னைக்கு வீடியோல chicken fried rice எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. chicken fried riceக்கு தேவையான பொருட்கள் பாஸ்மதி அரிசி 200 கிராம், boneless chicken 200 கிராம், நறுக்கிய கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், குடைமிளகாய் அரை கப் அளவு, சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சமையல் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன், முட்டை 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 2. முதல்ல ஒரு வடைச்சட்டியை வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டை தயாரானதும் அடுத்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டு நறுக்கி வச்ச பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, முட்டைக்கோஸ் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் மற்றும் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸை கலந்து விடுங்க. சோயா சாஸ் ஊற்றி கலந்து விட்டதும் பொரிச்சு வச்ச போன்லெஸ் சிக்கனையும் பொரிச்சு வச்ச முட்டையும் கலந்து விடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கனை சிறிது மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு கலந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. அதே போல் பாஸ்மதி அரிசியை சிறிது எண்ணெய் விட்டு வடித்து எடுத்துக்கோங்க. அரிசியை வேக வைக்கும்போது கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டால் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பளபளன்னு வரும். கடைசியாக வேக வச்ச பாஸ்மதி சாதத்தையும் கலந்து சோறு உடையாமல் கிண்டி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.